ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி மிச்சமாகிற சாப்பாட்டில் எப்படி ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி சமைக்கிற சாப்பாட்டில் எப்படி கொஞ்சமாவது மிச்சமாகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறது தான் நல்லதுமே கூட. அந்த மாதிரி கொஞ்சமாக மிச்சமாகிறப்ப நாய் பூனைக்கெலாம் கூட போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி நிறையா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே வராது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சாப்பாட்டில் செஞ்சதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல சாப்பாட்டை இப்படி நல்லா மசிச்சு விட்டுருங்க. நான் மத்து யூஸ் பண்ணி மசிக்கிறேன். உங்ககிட்ட வேறு மாதிரி மேஷர் இருந்துச்சுன்னா கூட அதில் மசிச்சுக்கோங்க. சாப்பாடு ரொம்ப விதையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மிக்சியில் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஓட விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நீர் தூட்ட மாதிரி ஆயிரும். சாப்பாடெலாம் கொஞ்சமாக மசிஞ்சால் போதும், ரொம்ப மாவு மாதிரிலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதை குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தா நம்ம சாப்பிட்றப்ப அது வாயில் கடிப்படுறப்ப அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் கூட சேர்த்தலாம், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட அது இல்லைன்றதுனால நான் அது போடலை. பச்சை மிளகா கூட போடலாம், ஆனால் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதுவும் போடலை. இந்த வெங்காயம்லாம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணுறப்ப ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. இன்றைக்கி நான் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்ம சாப்பாடு கொஞ்சம் சேர்த்திருக்கிறதுனால உப்பு போடுற மாதிரி இருக்கும், போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம். நம்ம போண்டாலாம் போடுவோம்ல, அந்த பக்கத்துக்கு தான் இருக்கணும். உங்கள்கிட்ட பஜ்ஜி போண்டா மிக்ஸு இல்லைன்னா கூட கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் டேஸ்ட் பார்த்து கூட கிளறிக்கலாம். அதுவுமே சேம் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஈஸியாக போட்டு எடுக்கலாம். ரொம்ப கருகிற மாதிரி இருக்கிறப்ப மட்டும் லோ ஃப்ளேம் வச்சா போதும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுக்கிறப்ப ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆயிரும். எல்லாம் வேண்டான்னு சொல்லி போதும்னு மிச்சமான சாப்பாட்டில் இப்படி செஞ்சு கொடுக்குறப்ப பத்தாமையே போயிடுச்சு. எல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிச்சமாகிற சாப்பாட்டில் வத்தல் மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஆனால் அதுக்கு எப்படியும் ஒரு 2-3 டேஸ் நம்ம வெயிலில் காய வச்சு பக்குவமாக எடுத்து வச்சு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம அன்னைக்கு சாப்பாடு அன்னைக்கே செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரியே நான் மிச்சம் இருக்கிற மாவுலையும் பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்க, இது பழைய சாப்பாட்டில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக, அவ்வளோ டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. நம்ம பேக்கிங் சோடா மாதிரிலாம் கூட எதுவுமே யூஸ் பண்ணல. மொறுன்னு சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.